இருக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு தோப்பு, அமைதியான இடம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு குட்டி வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பர் இடம். அங்கே தான் வந்து இருக்கிறோம். தோப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸை காமிக்க பாருங்கள். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சீசனில் மட்டும்தான் வளரும். அந்த பழம் தான் வந்து பன்னீர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அதை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மரத்தை. அப்படியே இயற்கையான ஏரியா. வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பர் வீடு. இப்போ காமிக்க பாருங்கள் அந்த இதை. சாப்பிட்ருக்கேன், குற்றாலத்தில் சீசனுக்கு மட்டும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ இது பேர் தான் அந்த பன்னீர் ஆப்பிள்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ காலம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அடியிலாம். இதான் அந்த மரம் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தில் தான் இந்த இது வருது. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதாவது இனிப்பு இருக்காது, ஒரு மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்டோம்ல அந்த நெல்லிக்காய் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். குற்றால சீசனில் விலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். யாராவது இந்த பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பர் வீடு, சரியான வீடு. உள்ளே இருக்கே சூப்பராக இருக்குது.